இந்த வீட்டில் இவன் நினச்ச மாதிரி ஆசைப்பட்டு என் பையன் மூலமாக மன்னிப்பை வாங்கிக்கிட்டு இந்த வீட்டில் இவ இப்படியே வாழலான்னு நினைக்கிறாளாம். அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனதுக்கு மன்னிப்பு கேட்கல, இன்னைக்கு என் பையனை அடிச்சதுக்கு மன்னிப்பு கேட்கல, அதுக்கு பதிலாக என் பையன் இவகிட்ட மன்னிப்பு கேட்குற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டான். இப்படியே போணுச்சுன்னா இந்த வீட்டில் இவளோட அதிகாரம் தான் கையும் கிணிக்கும். அப்படி எதுவும் விட்டுறக்கூடாதுன்னு இங்கே ராஜலட்சுமி நினைக்கிறாங்க. என்ன யோசனையாக இருக்கீங்கன்னு மலர் வர நானும் பார்த்துட்டே இருக்கேன். அன்னைக்கு நடந்த பிரச்சனையில நீ அவளுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னு மலரை பார்த்து கோவமா ராஜலட்சுமி சொல்ல, அத்தை அன்னைக்கு உங்கள் பிள்ளை சுரேஷ் பண்ணது மட்டும் சரியா? இத்தனை வருஷத்தில் இத்தனை நாளையில் என்னைக்காவது உங்கள் பிள்ளை பாக்யராஜ் என்னை கை நீட்டி அடிச்சிருக்காரா? இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, அப்படி ஒரு வேளை பாக்யராஜ் அடிச்சிருந்தானா நீ உன்னை கை நீட்டி அடிச்சிருப்பியான்னு சொல்ல, யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொன்ன அப்படின்னு கேட்க, இல்லைத்த அப்படியெல்லாம் அவர் பண்ணவும் மாட்டார், பண்ணக்கூடியவரும் கிடையாது. என்னை அடிக்கிற அளவுக்கு அவர் போகவும் மாட்டார். அதை எப்படி எடுத்து சொல்லணுமோ அப்படி தான் என்கிட்ட எடுத்து சொல்வார். நீ பண்ணுறதை தப்புனா அதை நேரடியாக முகத்துக்கு நேராக சொல்லணும். அதை விட்டுட்டு கைவுங்கிறது ரொம்ப பெரிய தப்பு. சுரேஷ் போலீஸ் அப்படின்றதுக்காக எல்லார் மேலேயும் கை வைக்கலாமா? அதை பார்த்துக்கிட்டு எல்லாரும் எப்படி அமைதியாக இருப்பாங்க? தப்பே பண்ணாத என் தம்பியை அன்னைக்கு சுரேஷ் அடித்தான். அன்னைக்கு அடித்தான்றதுக்காக நான் கேள்வி கேட்கவே இல்லை. அதனால் என் தம்பி இப்போ வரைக்கும் என்கிட்ட பேசுகிறதில்ல. அதே போல் எல்லாரும் இருப்பாங்கன்னு அவசியம் இல்லைல்ல. தப்பு பண்ணாதான் அடிக்கணுமே தவிர்த்து தப்பு பண்ணலைனாலும் கை வைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. சுரேஷ், நீ போலீஸ் அதிகாரி தான், நான் இல்லைன்னு சொல்லலை. எஸ்ஐயா வேலை பார்க்குறேன். ஆனால் கொஞ்சம் கூட நியாயன்றது உங்ககிட்ட இருக்க மாட்டேதுன்னு சொல்ல, ஏன் முன்னாடியே என் பிள்ளைக்கு புத்திமதி சொல்கிற அளவுக்கு நீ வந்துட்டியா மலரே அப்படின்னு ராஜலட்சுமி சொல்ல, இந்த வீட்டுக்கு நான் அண்ணியா வந்ததுலேருந்து இங்கே சுரேஷ்க்கு இன்னொரு அம்மா மாதிரின்னு நீங்களும் தானே சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கப்போ ஒரு அம்மாவா நான் அவனை கேள்வி கேட்குறதுலையோ இல்லை அவனை திருத்தணும்னு முயற்சி பண்ணுறதுலையோ தப்பில்லை இல்லத்த அப்படின்னு சொல்ல, நல்லா பேச கற்றுக்கிட்ட மலரு. அதுவும் இந்த வீட்டுக்கு மதி வந்ததுலேருந்து உனக்கும் ரேவதிக்கும் கொஞ்சம் வாய் ஓவராக தான் போகுது. என்ன எல்லாம் அவள் கொடுக்குற தைரியத்தில் பேசுகிறீங்களான்னு சொல்ல, அத்தை இதில் யாருக்கும் தைரியம் கொடுக்கணும்லாம் அவசியமே இல்லை. நம்ம வீட்டு குடும்ப விஷயம், நம்ம வீட்டை தாண்டி வெளியே போகக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளோ அமைதியாக பேசுகிறோம். ஒருவேளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன் வரைக்குமே நம்ம போயிட்டு வந்திருக்கோம். இதில் சுரேஷ் மதி அடிச்சிட்டான்னு தெரிஞ்சதுன்னா நம்மளாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை. ஏற்கனவே ஸ்டேஷன்லேருந்து இங்கே விஷயம் தெரிஞ்சு நம்ம வீட்டுக்கே வந்துடுவாங்க. அப்புறம் டொமஸ்டிக் வயலன்ஸ் சொல்லி நம்மளை தான் அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க அப்படின்னு அங்கே ராஜலட்சுமியை பார்த்து சொன்னோடனே ராஜலட்சுமி அப்படியே அமைதி ஆயிடுறாங்க. ராஜலட்சுமி ரொம்ப அமைதியாகவே இருக்கும்போது எங்கள் சுரேஷ் இதுக்கு மேலே பேசாமல் அவர் பாட்டுக்கு டியூட்டி கிளம்பி போகவும் செய்கிறாங்க. மலர் தன்னுடைய வேலையை பார்த்துட்டு கிச்சனில் போய் நிற்கும் போது தான் பாக்யராஜ் சாப்பாடு எடுக்கிறதுக்காக கிச்சனுக்குள்ளே போக, உங்கள் அம்மா பேசினதை நீங்களே கேட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, விடுமலர் அம்மா எப்போ இப்படி தான் பேசுவாங்கன்னு உனக்கு தெரியாதான்னு சொல்ல, இதே இடத்துல மதி இருந்திருந்தா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மதி மாதிரி இருக்கணும்னு தான் எனக்கும் ஆசை. என்ன பண்ணுறது, நான் இப்படியே இருந்து தொலைச்சிட்டேன். அதனால இப்படியே இருந்து தொலைய வேண்டியதாக இருக்குது. ஏதாவது ஒரு வார்த்தை எடுத்து கேட்டாலும் உனக்கு மதி சொல்லி கொடுத்தாலும் அதுக்கு பிரச்சனையை வேற பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பாவம் மதி, இனி எத்தனை விஷயத்த தான் அவள் சமாளிக்க முடியும்? அதுக்காக தான் நானும் அமைதியாக இருக்கேன்னு சொல்ல, சரி மலரு நீ கோவப்படாமல் இரு மலரு, பிரச்சனை தான் கொஞ்சம் சரியாயிடுச்சுல, சரி நான் ஆஃபீஸ் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க பேங்கை கிளம்பி போயிடுறாங்க. அழகுமதியும் அழகு மலரும் மட்டுமே தான் வீட்டில் எல்லா வேலைகளையும் பார்க்கவும் செய்கிறாங்க. மலர் எவ்வளவோ மதிக்கிட்ட சொன்னாலும் மதி கேட்கல. நான் வீட்டில் தானே இருக்கேன், நானும் உங்கள் கூட சேர்ந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவும் செய்கிறாங்க. அப்படி தான் அவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு பின்னாடி துணியெல்லாம் துவைச்சி காய வச்சுக்கிட்டு இருக்கும்போது மதி கேட்குறாங்க மலர்கிட்ட, உங்களுக்கெல்லாம் வேலைக்கு போகணும்னு ஆசையே இல்லையாக்கா அப்படின்னு கேட்கும்போது, எல்லாமே இருந்துச்சு, மேரேஜ் ஆன புதுசில் எல்லா ஆசையோடையும் தான் நானும் வந்தேன். ஆனால் அதெல்லாம் நடக்காதுன்னு தெரிஞ்சு போனதுக்கு பிறகு எதுக்கு தேவையில்லாமல் ஆசையை வளர்த்துக்கிட்டு அப்படின்றதுக்காக தான் நான் அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னு மலர் மதிக்கிட்ட சொல்ல, ஏக்கா ஆசைப்பட்டதை நம்ம செய்யணும். நாம் ஒரு வாழ்க்கை தான் வாழுறோம். அந்த வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றதுல ஒன்றும் தப்பு இல்லையே. மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றதுல என்னக்கா கிடைக்க போகுது நமக்கு அப்படின்னு சொல்ல, நீ சொல்கிறது வாஸ்தவம் தான், ஆனால் அப்படியே இருந்து பழகிடுச்சே, என்னால் அதை மாற்றிக்க முடியலேன்னு மலர் சொல்லிக்கிட்டே துணியெல்லாம் துவைக்கிறாங்க. இதெல்லாம் காய போட்டுட்டு இருக்கவும் செய்கிறாங்க மதியம். அந்த சமயத்தில் தான் அழகு மலருடைய ஃபோன் அடிக்குது. ஐயோ மதி, நான் வேற இங்கே துணி துவைச்சிட்டேன், அவர் தான் அடிப்பார், நீ இப்போ என்ன இதுன்னு ஃபோன் அடிக்கிறியான்னு சொல்லும்போது, உங்கள் ஹஸ்பண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அவர் நிமிஷத்துக்கு நிமிஷம் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே தான் இருப்பாருன்னு சொல்ல, பரவாயில்ல உங்கள் மேலே நிறைய லவ்வால் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த ஃபோனை போய் எடுக்க போனால் ரேவதியாக இருக்குது. ரேவதியுடைய ஃபோனை அட்டன் பண்ணிடுறாங்க. வீடியோ
ஃபோனை வந்துட்டு வீடியோ கால் வந்து அட்டன் பண்ணிடுறாங்க அழகுமதியும். ஹாய் மதி அப்படின்னு சொல்லும்போது மலரன் எங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க துணி துவைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியா சரி சரி நீயும் வீட்டில் தான் இருக்கல, நான் அதை மறந்தே போயிட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரேவதியை பேச ஆரம்பிக்கிறாங்க. எப்படிக்கா இருக்கீங்க, பசங்களாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அழகுமதி வந்துட்டு கேட்குறாங்க. மலர்கிட்ட ரேவதி கிட்ட கேட்குறாங்க. ரேவதியும் பசங்கள்லாம் நல்லா தான் இருக்காங்க, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நல்லா தானே இருக்கேன், அம்மாவும் அப்பாவும் உங்ககிட்ட திரும்ப இதை பற்றி பேசலன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் ஒன்றுனா என்கிட்ட சொல்லு, நான் எங்கள் அம்மா கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு ரேவதி சொல்ல பரவாயில்ல, அந்த வீட்டில் இந்த வீட்டில் நீங்கள் எனக்காக பேசுகிறீங்கன்னு நினைக்கிறப்போ சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு மதியம் சொல்லும்போது பின்ன தப்பு பண்ணால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நிற்க முடியும், என்ன இருந்தாலும் சுரேஷ் பண்ணது தப்பு தானே, என் தம்பின்றதுக்காக அவனை விட்டு கொடுக்காமல நின்று பேச முடியும், அவன் பண்ணது தப்புனா அது தப்புன்னு நேரடியாக முகத்துக்கு நேராக சொல்லணும், அதைத்தான் நானும் மலரணியும் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, நீங்கள் இவ்வளோ தூரம் யோசிச்சு பேசின வரைக்குமே எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லும்போது சரி மதி, உங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பேசினியா, ரொம்ப வருத்தத்தோடு இருப்பாங்களேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம், இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அப்பா கிட்டே பேசினேன், அப்பாவும் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நானும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு அங்கே ரேவதி சொல்ல அண்ணி வந்த உடனே ஃபோன் பண்ண சொல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இங்கே ஃபோனை கட் பண்ணாமலே என்ன பண்ணுறாங்க, அழகுமதி போயிடுறாங்க. மதியை வந்துட்டு அங்கேருந்து நகர்ந்து போனதுக்கு பிறகு எங்கள் ரேவதி என்ன பண்ணுறாங்க, ஒரு எண்ணெயை எடுத்துகிட்டு வந்து எங்கள் வீட்டு வாசலுக்கு முன்னாடி ஊற்றிட்டு அதை ஒண்டி போய் உள்ளே வைக்கவும் செய்கிறாங்க. அம்மா ஏன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு, தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு ஃபோனை வைக்காத இங்கே பார்த்துட்டே இருக்காங்க இங்கே ரேவதியும். ஏன்னா ஃபோனை வந்துட்டு ஒரு ஸ்டாண்டில் வச்ச மாதிரி தான் அழகு மதி வந்துட்டு பேசிட்டு வச்சுட்டு போயிருப்பாங்க. ஏன்னா பின்னாடி வந்துட்டு துணியெல்லாம் காய போட்டிருக்கிறதுனால அந்த வேலையை பார்க்குறதுக்காக அழகு மதி சட்டுன்னு ஓடிருப்பாங்க. ஆனால் அந்த நேரத்தில் இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே ராஜலட்சுமி பண்ணுற அத்தனை வேலையை பார்த்துட்டு இருக்க ரேவதி செம்ம டென்ஷனோட பார்த்துட்ருக்கேன். கொஞ்ச நேரத்துலையே இங்கே வலிக்கு விழுற மாதிரி அதில் விழவும் இல்லை, கீழே மட்டும் சாஞ்சிக்கிட்டு வலியால் துடித்த மாதிரி நடிக்கவும் செய்கிறாங்க. வெளியே சத்தம் கேட்டுட்டு எல்லாமே உள்ளே ஓடி வராங்க. என்னாச்சுன்னு ராகவன் ஓடி வந்து ராஜலட்சுமி தூக்க இங்கே பாருங்கங்க, வேணும்னே நான் கீழே விழணுன்றதுக்காக எண்ணெயை கொட்டி வச்சிருக்கான் அது அழகுமதி அப்படின்னு சொல்லும்போது அழகுமதி எண்ணெயை கொட்டினாளா அப்படின்ற மாதிரி ராகவன் வந்துட்டு கத்தவும் செய்கிறாங்க. என் மதி அப்படின்னு கூப்பிட்டதுமே மதி ஓடி வந்து நிற்கிறாங்க. என்ன பண்ணி வச்சிருக்கேன், என் பொண்டாட்டியை கீழே விழ வச்சு அவளை இப்படியே ஏதாவது பண்ணணுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க ஐயோ சத்தியமாக நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அழகுமதியும் மலர் என்ன மலர் இதெல்லாம்னு சொல்லும்போது அழகு மலர் வந்துட்டு நான் மதிக்கிட்ட தான் எண்ணெயை கொடுத்து கொண்டு வைக்க சொன்னேன், அவள் பத்திரமா தானே கொண்டு வச்சா, கீழே எதுவும் கொட்டலேன்னு சொல்லும் போது அவள் தான் இதெல்லாம் பண்ணியிருப்பான், ஆனால் நீ அவளுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவேன், என் கையை காலை உடச்சி இப்படியே உட்கார வைக்கணும்னு நினச்சிட்டா போல, ஏண்டி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலன்னா நீ இப்படி தான் ஏதாவது பண்ணுவியா அப்படின்னு சொல்லி திட்டவும் செய்கிறாங்க. எங்கள் அழகுமதியை ராஜலக்ஷ்மியும் நான் தான் எதுவும் பண்ணலைன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு அழகுமதி சொன்னேன், நீ பண்ணிவிட்டு பண்ணலைன்னு சொன்னால் இல்லை நாயிடுமான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இங்கே ஃபோன் வந்துட்டு திரும்ப கட் பண்ணிவிட்டு திரும்ப வந்துட்டு கால் பண்ணுறாங்க. ரேவதி தான் கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அழகு மலர் வந்துட்டு அட்டன் பண்ணுறாங்க. சொல்லு ரேவதி, என்னாச்சா நீ அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் அம்மா கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அம்மா ஒன்று கீழெல்லாம் விழலை, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வீடியோ கால் பண்ணி இங்கே அழகுமதிக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தேன், அழகுமதி ஃபோனை கட் பண்ணாமலே பின்னாடி நீங்கள் கூப்பிட்டதுமே ஓடி வந்துட்டாங்க, அப்போ தான் இந்த சமயத்தில் இந்த விஷயத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டேன். அழகுமலை ரொம்ப டென்ஷனோட இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் முதல்ல அம்மா கிட்டே ஃபோன் பண்ணுங்கள், இல்லைன்னா ஃபோனை ஸ்பீக்கரில் போடுங்க அப்படின்னு ரேவதி சொல்ல ஃபோனை ஸ்பீக்கரில் போடுறாங்க. அழகு மலரும் சொல்லு ரேவதி, இந்த அழகுமதி என்ன பண்ணிட்டா தெரியுமா, என்னைய கீழே தள்ளி விட்டு என் கையை காலை உடச்சி இந்த வீட்டில் உட்கார வைக்கணும்னு அவள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல இதை கேட்டோடனே ஏமா போய் சொல்கிறேன், நீ எண்ணெய் ஊற்றுனதையும் பார்த்தேன், எண்ணெய் ஊற்றிட்டு கீழே வலிக்கி விழுந்த மாதிரி நடிச்சதையும் நான் பார்த்தேன், ஃபோனில் வீடியோ காலில் இங்கே எல்லாத்தையுமே நான் பார்த்தேன், உன் மாப்பிள்ளைக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி உடனே வர சொல்லவா, வந்தார்னா உன்னை தான் கேள்வி கேட்பார், கண்டபடி திட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரேவதியும் சொல்ல என்ன ரேவதி சொல்கிறேன்னு அங்கே ராகவன் கேட்குறாங்க. ஆமாப்பா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் அழகுமதி கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தேன், அன்னை கூப்பிட்டோன்னே அழகுமதி ஃபோனை வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான், அவள் போனதுக்கு பிறகு அம்மா பண்ண அத்தனை வேலைகளையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், எதுக்குமா தேவையில்லாத வேலை பார்க்குறேன், சுரேஷ்க்கு புத்திமதி சொல்லுவேன்னு பார்த்தா அதையும் பண்ண மாட்டேன், உனக்கு புத்திமதி சொல்கிற அளவுக்கு எங்களை கொண்டு வந்து விட்டுறாதம்மா,
நீ வயசில் மூத்தவங்க, வீட்டில் பெரியவங்களா நடந்துக்க பழகுங்க. அதை விட்டுட்டு சின்ன பொண்ணுக்கு ஈக்குவலாக இப்படி வந்துட்டு சண்டையிட்டு இருக்க மாதிரி யோசிக்காதம்மா. இப்போ பண்ணியிருக்கிறது இவ்வளோ பெரிய ஒரு கீழ்த்தனமான விஷயம் தெரியுமா? இந்த விஷயம் மட்டும் தெரியலைன்னா என்ன ஆகும்? கடைசியில் இங்கே சுரேஷை தூண்டி விட்டு சுரேஷ்க்கும் மதிக்கும் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுவேன். உனக்கு ஏமா இந்த தேவையில்லாத வேலை? வீட்டுக்கு வந்த மருமகள் கிட்ட கொஞ்சமாவது அனுசரித்து பழகிப்பார். அப்போ தான் உன் வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும், அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும். அதை விட்டுட்டு வீட்டுக்கு வந்த பொண்ணுங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியாமல் இப்படி அந்த காலத்து மாமியார் மாதிரி நடந்துக்கிறேன். ஆமாம், அன்னைக்கு நான் என் புருஷன்கிட்ட நான் உங்களை பற்றி தப்பாக தான் பேசினேன். அப்போ அதுக்கேற்றது போல தானே நீங்களும் நடந்துக்கிறீங்க. இதில் நீங்கள் வருத்தப்படுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. அன்னைக்கு நான் சொன்னது தான் உண்மை. இன்னைக்கு நீங்கள் நடந்துக்கிட்டதும் அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே ரேவதி சொல்கிறாங்க. ராகவனு ராஜலட்சுமி அவமானப்பட்டு நிற்கவும் செய்கிறாங்க. அதே நேரத்தில் அழகுமதியும் அழகுமலரும் சந்தோஷமாக இருக்க, அண்ணி நீங்கள் இதை பற்றியெல்லாம் எதுவுமே யோசிக்காதீங்க. அழகுமதி, நீ போய் உன்னுடைய வேலையை பாரு. சுரேஷுக்கிட்ட இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்த ஊதி ஊதி பெருசாக்குறதே அம்மா அப்பாவுடைய வேலையாக போச்சு. அப்பா நீங்களாச்சும் அம்மாவுக்கு புத்திமதி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரேவதியை சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. அப்போ தான் ராஜலட்சுமி கிளம்பி நிற்க, ஏன் ராஜலட்சுமி இப்படி என்னை அவமானப்படுத்துகிற, சிங்கப்படுத்துறேன்னு ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பியா? உன்னால் அடங்கி இருக்க முடியாதான்னு ராகவன் பல்லான்னு ஒரு அரை ராஜலட்சுமி கணத்தில் விட அழகுமதியும் அழகுமலரும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. மாமா அது அப்படின்னு சொல்லும்போது, போய் அவங்க வேலையை பாருங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு ராஜலட்சுமியை கண்டபடி திட்டிட்டு போக ராஜலட்சுமி அடி வாங்கிட்டு நிற்க தான் செய்கிறாங்க.